சாந்தி. 13/7/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் குறைந்த பதவி அடைவார்கள்? பாபா சொல்றாரு, யார் பாபா சொல்றாரு, யார் ஒருவேளை குழந்தை பருவத்தை மறந்து பாபாவின் கையை விட்டுவிட்டால் பிறகு ஒருபோதும் மகாராணி ஆக முடியாது. மேலும் அவர்கள் பிரஜையிலும் கீழான பதவி அடைவார்கள். அவங்களுடைய பதவி எப்படி இருக்கும்? குறைந்த பதவி தான் இருக்கும். வைகுண்டத்திற்கு வருவார்கள், ஆனாலும் குறைந்த பதவி அடைவார்கள். இரண்டாவது கேள்வி, பாபா குழந்தைகளை எப்படி உண்மையான தங்கமாக மாற்றுகிறார்? பாபா என்ன பதில் சொல்றாங்க? ஆத்மாக்கள் ஊசிகளைப் போல் இருக்கிறார்கள். பாபா மேக்னெட். பாபா யாரு? காந்தமாக இருக்கிறார். இப்போது ஊசிகளின் மேல் துரு பிடித்திருக்கிறது. துருப்பிடித்த ஊசி மேலே எப்படி செல்லும்? துருப்பிடித்த பொருட்கள் மண்ணெண்ணெயில் என்ன பண்ணுவாங்களா? ஊற வைக்கிறாங்க. பாபா இந்த ஞான அமிர்தத்தின் மூலம் அனைவருடைய துருவை நீக்குகிறார். பிறகு குழந்தைகள் என்ன ஆயிடுவாங்க? உண்மையான தங்கமாக மாறிவிடுகிறார்கள். மூன்றாவது கேள்வி, எப்பொழுது சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆக முடியும்? முழு நாளும் புத்தியில் யார் முழு நாளும் புத்தியில் சக்கரம் சுற்றி கொண்டிருந்தால், யார் சக்கரத்தை ஃபுல்லாக முழு நாளும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள்தான் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆக முடியும். முழு நாளும் புத்தியில் சக்கரத்தை சுற்றி கொண்டிருந்தால்தான் சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆக முடியும். நாலாவது கேள்வி, யார் சௌபாக்கியசாலிகள்? யார் சௌபாக்கியசாலிகள்? சௌபாக்கியசாலி யார் அதிக கொடுமைகளை பொறுத்து கொள்கிறார்களோ, யார் அதிக கொடுமைகளை பொறுத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் சௌபாக்கியசாலிகள் ஆவர். அஞ்சாவது கேள்வி, யார் திருப்தியான ஆத்மா? சர்வசக்திவானின் துணையின் அனுபவத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் திருப்தியான ஆத்மா ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், தேக சம்பந்தமான அனைத்தையும் மறந்து முழுமையான டேஷ் ஆக வேண்டும். தேக சம்பந்தமான அனைத்தையும் மறந்து முழுமையான பெக்கர், அதாவது பிச்சைக்காரர் ஆக வேண்டும். ரெண்டாவது, பிச்சைக்காரன் என்ன சொன்னார் பாபா? எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது. தன்னுடைய உடல் கூட பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பாபாவுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா முழுமையான பெக்கர். ரெண்டாவது, நல்ல குழந்தைகளாகி டேஷ் வெளிக்காட்ட வேண்டும். நல்ல குழந்தைகளாகி சத்குருவை வெளிக்காட்ட வேண்டும். மூன்றாவது, நீங்கள் உண்மையான டேஷ் ஆகின்றீர்கள். நீங்கள் உண்மையான ஞான மீராக்கள் ஆகின்றீர்கள். நாலாவது, சித்திரங்களை கையில் எடுத்துக்கொண்டு டேஷ் சேவை செய்ய வேண்டும். சித்திரங்கள்னா படங்களை கையில் எடுத்துக்கொண்டு வானப்பிரஸ்திகளுக்கு சேவை செய்ய வேண்டும். வானப்பிரஸ்திகள் யாரு?
வயதானவர்கள். யாரெல்லாம் வயதானவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள நீங்கள் போய் என்ன பண்ணணுமா, படத்தின் மூலமாக சேவை செய்யணும். 5வது, நல்ல குழந்தைகளை டேஷ் என்று சொல்லப்படுகிறது. நல்ல குழந்தைகளை டோல் ஃபுட். டோல் ஃபுட் அப்படின்னா பெற்றோருக்கு தோல் கொடுக்கும் குழந்தை என்று சொல்லப்படுகிறது. 6வது, கவசத்தின் அர்த்தமே டேஷ் ஆகும். கவசத்தின் அர்த்தமே மன்மனாபவ ஆகும். 7வது, பணிவது என்றால் டேஷ் ஆகும். பணிவது என்றால் சுக்னா. பாபா சொல்றார், பணிவது என்றால் குனிவது ஆகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.